அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளை மறுநாள் அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசை. சமையலில் இந்த ஒரு காய்கறியை மறக்காமல் சேர்த்து விடுங்கள். 1000 காய்கறிகளை சமைத்து முன்னோர்களுக்கு படையல் வைத்த பலன்கள் கிடைக்கும். ஆனால் மறந்தும் கூட இந்த ஒரு காய்கறியை மட்டும் சமைத்து விடாதீர்கள். அது பித்ருக்களுடைய அதிருப்தியை ஏற்படுத்தும். சோ நாம் சமைக்க வேண்டிய காய்கறிகள் என்ன, தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் என்னன்ற இந்த பதிவுல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வரும் மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய, கண் திருஷ்டியை நீக்கக்கூடிய அற்புதமான தாந்திரிகம் அது. அந்த பதிவை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ரோட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் ஆற்றல் வாய்ந்த இந்த மகாலய அமாவாசையை முன்னிட்டு நம்ம சேனல்ல இன்னும் நிறைய சிறப்பு பதிவுகளை அப்லோட் பண்ண போறோம். அதையெல்லாம் உடனடியாக பார்ப்பதற்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வரும் அக்டோபர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த வாரத்துல இருந்து இந்த வாட்ஸ்அப் நம்பரை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி இருக்கிறதுனால அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் இப்போ டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. சோ இதற்கு மேல புக் பண்ண போறவங்க அக்டோபர் 24ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருந்து மெசேஜ் அனுப்பிடுவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தால் போதும். ஜாதகத்தை கணித்து நம்மால் பலன்களை சொல்ல முடியும். ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. அடுத்ததாக நிறைய பேர் நீங்க மெசேஜ்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அதற்கு பிறகு கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை நம்ம சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே கிளியரா கிடைச்சிரும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் போன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையுமே ஃபர்ஸ்ட் கிளியரா கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா அக்டோபர் 24ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை இருக்கு. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். பொதுவாகவே அமாவாசை அன்று சில காய்கறிகளை சமைக்கலாம், சமைக்க கூடாதுன்னு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க. நம்ம சேனல்ல கூட இதற்கு முன்னாடி இது போன்ற பதிவை பார்த்திருக்கோம். இருந்தாலும் இப்ப வரப்போவது மகாலய அமாவாசையாக இருப்பதனால இந்த பதிவை திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்றேங்க. அமாவாசைனாலே அது பித்ருக்களுக்கு, அதாவது முன்னோர்களுக்கு உகந்த நாள். இதுல நோட் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம சமைக்க கூடாத காய்கறிகள்னு சிலவற்றை பார்க்க போறோம். அந்த காய்கறிகள் உங்க வீட்டுல இறந்து போன முன்னோர்களுக்கு பிடித்தமான காய்கறிகளாக இருக்கலாம். சோ அவர்களுக்கு பிடித்தமான அந்த காய்கறிகளை நம்ம சமைக்க கூடாதான்னு கேட்டீங்கன்னா இதுல தாங்க நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். இறந்து போனவர்களுக்கான திதி வரக்கூடிய நாள், அதாவது அவங்க இறந்த திதி அன்னைக்கு, தவசம் அன்னைக்கு அவங்களுக்கு பிடித்தமான காய்கறிகளை செய்து வைத்து நம்ம படைக்கலாம். ஆனால் அமாவாசை அப்படின்றது நம்முடைய அனைத்து இறந்து போன முன்னோர்களும் நம்முடைய வீட்டிற்கு அருவமாக வரக்கூடிய நாள். அந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய காய்கறிகள் சமைக்க கூடாத காய்கறிகள்னு சாஸ்திரங்கள்ல நமக்கு தெளிவாக கொடுத்திருக்காங்க. அதை பற்றி தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். அமாவாசை அன்னைக்கு சமைக்கக்கூடியவற்றை கட்டாயமாக காகத்திற்கு வைப்பது வழக்கம். நிறைய பேர் அதை நீங்க
நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. அப்படி வைத்தால் மட்டும்தாங்க அது முழுமையான பலன்களை நமக்கு கொடுக்கும். சில ஊர்கள்ல பார்த்தோம்னா காகங்களே வருவதில்லைன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவங்க வீட்டுல நீங்க முன்னோர்களுக்கு படையலை வைத்ததற்கு பிறகு ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணீர் நீங்க எடுத்துக்கோங்க. சுத்தமான நல்ல தண்ணீர் பிடிச்சுக்கோங்க. அதுல 2 பருக்கை சாதத்தை மட்டும் நீங்க போடணும். அதாவது இலையில் நீங்க படையலாக வைத்த அந்த சாதத்திலிருந்து 2 பருக்கையை அந்த தண்ணீர்ல போட்டுருங்க. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சர்வம் கங்கார்ப்பணம்னு 3 முறை நம்ம சொல்லணும். 15 நிமிடங்களுக்கு பிறகு அந்த சாதத்துடன் தண்ணீரை நீங்க வீட்டுக்கு வெளியே ஊத்திடுங்க. செடிகள், புதர்கள், மணல் சார்ந்த பகுதி அல்லது வீட்டின் மாடியில அந்த தண்ணீரை நீங்க ஊத்திடுங்க. அந்த தண்ணீர்ல காய்கறி எல்லாம் நம்ம போடணும்னு கிடையாதுங்க. காக்கைக்கு வைக்கிறவங்க மட்டும்தான் நாம் சமைத்த எல்லாவற்றையும் வைக்கணும். ஆனால் தண்ணீரில் நம்ம போடும்போது 2 பருக்கை சாதத்தை மட்டும் போட்டாலே போதும். அது பூரணத்துவம் ஆகிவிடும். சரி வாங்க, அமாவாசை அன்னைக்கு சமைக்க கூடாத காய்கறிகள் என்னன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக முட்டைகோஸ், நூக்கல், முள்ளங்கி, கீரை. ஆனால் கீரை வகையில பார்த்தோம்னா அகத்திக்கீரையை அன்றைய தினம் செய்யலாம். அடுத்தபடியாக பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், கத்தரிக்காய், வெண்டைக்காய், காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, பட்டாணி, வெங்காயம், சௌச்சௌ, கத்தரிக்காய், முருங்கைக்காய், சுரக்காய், கோவக்காய், பீட்ரூட் மற்றும் பச்சை மிளகாய். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், வெங்காயம்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வெங்காயம் இல்லாம சமைக்க முடியுமான்னு சந்தேகம் வரலாம். வெங்காயத்தை நீங்க கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. மற்ற காய்கறிகளை மட்டும் கட்டாயமாக நீங்க தவிர்த்திடுங்க. செய்ய வேண்டிய காய்கறிகள் என்னன்றதை பார்க்கலாம். அவரைக்காய், புடலங்காய், பைத்தங்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், சர்க்கரை வள்ளி, சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, பிரண்டை, பாகற்காய், மாங்காய், இஞ்சு, நெல்லிக்காய், பாரிக்காய், பாகற்காய், மிளகு, கருவேப்பிலை, பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கோதுமை, வெல்லம், வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய். இப்ப நம்ம பார்த்த காய்கறிகளை தாராளமாக அமாவாசை அன்னைக்கு நம்ம சமைக்கலாம். அது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக நமக்கு பெற்றுக் கொடுக்கும். சரிங்க, இப்ப நம்ம பார்த்த சமைக்க வேண்டிய காய்கறிகளில் மிக மிக முக்கியமான ஒரு காய்கறி என்னன்னு பார்த்தோம்னா அது வாழைக்காய். இதற்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே சாஸ்திரங்கள்ல பித்ருக்களுடைய வழிபாடு, அதாவது முன்னோர்களுடைய வழிபாடு நம்முடைய குடும்பத்தை வாழையடி வாழையாக வாழ வைக்கும்ன்றது ஐதீகம். அதனால தாங்க அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு வாழைக்காய் அல்லது வாழைத்தண்டு, வாழைப்பூ செய்வது மிக மிக விசேஷம். இதற்கடுத்தபடியாக பலாக்காய், பாகற்காய் மற்றும் பிரண்டை, இந்த 3 காய்களும் மிக மிக முக்கியமானது. திரும்பவும் சொல்றாங்க, பாகற்காய் கசப்பான பொருள், அதை அமாவாசை அன்னைக்கு செய்யலாமா, முன்னோர்களுக்கு வைக்கலாமான்னு சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். இவை அனைத்துமே சாஸ்திரங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டது. இது இன்று நேற்றைய வழக்கம் கிடையாதுங்க. புராணங்கள்ல பார்த்தோம்னா கூட இதற்கு ஒரு கதை இருக்கு. முனிவர்களில் வசிஷ்டரை பற்றி உங்க நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். அவருடைய வீட்டுல அமாவாசை தர்ப்பணத்திற்காக விஸ்வாமித்திரரை அவர் அழைத்திருந்தார். வீட்டுக்கு வந்த விஸ்வாமித்திரர் அன்றைய தினம் இந்த சிதார்த்தம், அதாவது தர்ப்பணத்திற்கு 1000 காய்கறிகளை படையலாக வைக்கணும்னு வசிஷ்டர் கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி, அப்படியே நான் செஞ்சு வைக்கிறேன்னு பணியுடன் சொல்றாங்க. ஆனால் தர்ப்பணம் செய்யும் போது அந்த படையலில் பார்த்தோம்னா 4-5 காய்கறிகள் மட்டும்தான் இருக்கு. இதை பார்த்தவுடன் விஸ்வாமித்திரருக்கு கோபம் வருது. தர்ப்பணத்திற்கு 1000 காய்கறிகளை வைக்க சொன்னால் நீங்க வெறும் 4-5 காய்கறிகளை தான் வச்சிருக்கீங்கன்னு கோபத்துடன் கேட்கிறாரு. அதற்கு வசிஷ்டருடைய மனைவியான அருந்ததி, தர்ப்பணத்தில் வாழைக்காய், பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் இருந்தால் அது 1000 காய்கறிகளை சமைத்த பலன்களை கொடுக்கும்னு சாஸ்திரத்துல சொல்லி இருக்கக்கூடியதை மேற்கோள் காட்டி ஒரு பாடலை பாடுறாங்க. பிறகு விஸ்வாமித்திரருடைய கோபம் தணிந்து உலக மக்கள் அனைவருக்கும் இது தெரியணும்ன்றதுக்காக தான் இந்த கேள்வியே நான் உங்களை கேட்டேன்னு விஸ்வாமித்திரர் சொல்றாரு. சோ இப்போ உங்களுக்கே தெரிந்திருக்கும் இது எவ்வளவு பழமையான வழக்கம்னு. சோ வரும் மகாலய அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்கு இப்ப நம்ம பார்த்த காய்கறிகளை நீங்க சமைங்க. பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் தீர்க்கமாக நம்முடைய குடும்பங்களுக்கு கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.